மற்றும் ஒரு வேத பாட ஆராய்ச்சிக்கு விசேஷமாக தேவனுடைய ஜீவனில் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிதாவாகிய தேவனுடைய ஆதி நோக்கத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் விருப்பத்தையும் கொடுத்தவர் அதை செய்கையும் நிறைவேற்றுவாராக என்று சொல்லி ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். ஜோயே ஜீவன் என்று நாம் சொல்லும் பொழுது அது தேவனுடைய ஜீவன். அவர் சொன்னார் யோவான் 10:10, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பின பிரதான நோக்கம் நாம் கிறிஸ்துவின் ஜீவனில் வாழ. இந்த கிறிஸ்துவின் ஜீவனை நமக்கு கொடுப்பதற்குத்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து அந்த ஒரே பலியினாலே என்றென்றுமாய் நித்தியமாய் நம்மை பூரணப்படுத்தி அந்த தேவ ஜீவனை நமக்கு தந்தார். மறுபிறப்பிலே நாம் நித்தியமாக பூரணமாக்கப்பட்டோம் அந்த ஒரே பலியினாலே. நம்முடைய கிரியை அல்லவே அல்ல, அதை நம்மை பூரணமாக்கினபடியினாலே தான் அவர் நமக்குள் வந்து அவருடைய ஜீவனின் வாழ்வை வாழ முடியும். ஆகவே அவர் நமக்குள் வர, அவருடைய ஜீவனை நாம் பெற, அவர் தம்முடைய குமாரனை சிலுவையிலே குற்ற நிவாரண பாவ நிவாரண கிருபாதார பலியாக பாவத்தை போக்கும் பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்தை சிலுவையிலே அவருடைய சரீரத்திலே தண்டனையாக ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து நம்மை நீதிமான் பரிசுத்தவான் என்ற பூரணமாக மாற்றி அவர் நம்மில் வந்து வாசம் பண்ணுகிறார். ஆகவே அந்த ஜீவன் நம்மிலே பரிபூரணமாய் வெளிப்பட, தேவனுக்குள் இருந்த ஜீவன் நம்மில் பரிபூரணமாய் வெளிப்பட இன்று அவர் நம்மிலே வாசம் பண்ணுகிறார். அவருடைய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த ஜீவனில் வாழதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ நம்முடைய கிரியையினாலே முயற்சியினாலே வேதவசனம் சொல்லுவதற்கு கீழ்ப்படிந்து அல்லது இயேசுவை காப்பி அடித்து அவ்வாறு வாழ முயற்சிக்கிற வாழ்க்கை அல்ல. இது நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய முயற்சியினாலோ நம்முடைய வில் பவர்னாலோ செய்கிற காரியம் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துவை தவிர ஒருவருமே வாழ முடியாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தன்னுடைய கிரியையினாலே ஒரு மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆகிறதில்லை, அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஆகவேதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நமக்கு பதிலாக அவர் பாவமாகி அவருடைய நீதியையே நமக்கு தந்துவிட்டார். வேதபாரகர் பரிசேயர் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், மத்தேயு 5:20 சொல்றாருல, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அதை சொன்னவர் தான் யோவான் 3:3 என்ன சொல்றாரு? நிக்கதேமு கிட்ட, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யம், மறுபடியும் பிறக்கும் பொழுதுதான் இந்த தேவ நீதியை பெற்றுக் கொள்ளுகிறோம். பரிசேயர் வேதபாதகர் நீதி மனுஷ நீதி, அது அழுக்கான கந்தை தேவனுடைய பார்வையில். அந்த நீதியினாலே தேவனையோ தேவனுடைய ராஜ்யத்திற்குள் சொல்லுவதோ முடியாத காரியம். ஆகவேதான் நிக்கோதேமுவுக்கு சொல்லுகிறார், மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த வினாடியிலே புது சிருஷ்டியாக, இதுபோலும் ஒரு நாளும் இல்லாத ஒரு புது சிருஷ்டியாக தேவன் நம்மை சிருஷ்டிக்கிறார். அததான் வேதம் சொல்லுகிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக நம்மை சிருஷ்டித்து விட்டார். இப்பொழுது கிறிஸ்துவே நமக்கு எல்லாமாய் இருக்கிறார்.
அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவாய் இருக்கிறோம் என்று தெளிவாக சொல்லுகிறது. தேவர்கள் என்று சொல்லுகிறது. தேவன் என்றல்ல, தேவர்கள். தேவர்கள் என்றால் புளூரல், பலர், குமாரர்கள், குமாரத்திகள். ஆகவே நம்மை இவ்வாறு மாற்றினது நம்முடைய கிரியையை சார்ந்ததே அல்ல. இவையெல்லாம் தேவன் செய்த ஒரே கிரியையினாலே, அததான் எபிரேயர் 10:14 சொல்றாரு, ஒரே பலியினாலே. ரட்சிக்கப்பட்ட நாள் மாத்திரமா? என்றென்றுமாய். ஐயா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த நிலைமையை மாற்றி புது சிருஷ்டியாய் மாற்றிவிட்டார். ஒருபோதும் எந்த பாவமுமே செய்யாத, எந்த தவறுமே செய்யாக, சரியாக வாழ்ந்த இயேசுவுக்கு, தேவனுக்கு ஒருவருக்கே சொந்தமான தேவ நீதியையே நாம் பெற்றுக்கொள்ளும்படி கிறிஸ்துவே நமது நீதியானார். ஆகவேதான் மறுபிறப்பிலே நாம் அவரோடு ஒன்றாகிவிட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம், அதாவது அவரோடு நாம் இணைக்கப்பட்டபடியால். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். கிறிஸ்துவோடு ஒரே ஆவியா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்து நமக்குள் இருக்கிறோம், எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அதனால்தான் அவர் என்ன சொல்றாரு, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரே காரணம் தான் நம்முடைய சந்தோஷத்திற்கு காரணம். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, பிலிப்பியருக்கு எழுதின 3ஆம் அதிகாரம்ல, கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். ஏன்? கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டபடியால். இதுக்கு மேல ஒரு சந்தோஷத்திற்கு காரணமே இருக்க முடியாது. மகிழ்ச்சிக்கு வேற காரணமே இருக்க முடியாது. உலகத்தில் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நாம் கண்களால் காண்பது ஆசீர்வாதங்களால் மகிழ்வதல்ல, காணாத தேவனோடு, காணாத ஆவி மண்டலத்திலே அவரோடு இணைக்கப்பட்டு ஒன்றாய் இருக்கிறோமே. இந்த பாக்கியத்தை சொல்ல வார்த்தையே இல்லை. அதனாலதான் பேதுரு அடிகளார் என்ன சொல்லுறார், 1 பேதுரு 8-10 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சொல்லி முடியாத சந்தோஷம் என்று சொல்லுகிறார். The joy which cannot be expressed. அவ்வளவு பெரிய சந்தோஷம் ரட்சிப்பிலே நமக்கு வந்ததன் காரணம், கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டோம். இதை திரும்ப 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 நம்முடைய மனதிற்கு நினைப்பூட்டுவதுதான் நமது வேலை. அவரை மாற முயற்சிப்பது நமது வேலை அல்ல. நமக்கு நாமே பேசிக்கொண்டு, நான் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவன், அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன், பிதா என்னை இப்பொழுது பார்க்கும் பொழுதெல்லாம் கிறிஸ்துவாக பார்க்கிறார், கிறிஸ்துவின் நீதியிலே பார்க்கிறார், கிறிஸ்துவின் பரிசுத்தத்திலே பார்க்கிறார், கிறிஸ்துவின் கீழ்ப்படுதலிலே பார்க்கிறார். இதை நமக்கு நினைப்பூட்டிய பிசாசு இதை மறப்பதற்கு பலவித எண்ணங்களை கொண்டு வருவான். எண்ணங்களை எண்ணங்களால் மேற்கொள்ளவே முடியாது. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நான் சாதாரண மனிதன்தான், நான் பாவம் செய்தபடியால் பாவி, வியாதியோடு இருக்கிற வியாதிக்காரன் என்ற எண்ணங்கள் வரும் பொழுது, அப்படி மனதுக்குள்ள வாயை திறக்காம தழும்புகளால் குணமானேன், இயேசுவின் நீதியானால் நினைத்து கொண்டிருந்த காரியம் நடக்காது. வாயை திறந்து பேச வேண்டும். மனதில் உள்ள எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டுமானால் வாயில் பேசுகிற வார்த்தையினால் தான் மேற்கொள்ள முடியும். வாயில் வார்த்தைகளை பேசும் பொழுது பேசுகிற வார்த்தை எண்ணம் மேலோங்கி அந்த எண்ணத்தை கீழே தள்ளுகிறது. திரும்பவும் அந்த எண்ணம் வரும் பொழுதும் இந்த வார்த்தைகளை பேச வேண்டும். எந்த வார்த்தைகளை நாம் பேசுகிறோமோ அந்த வார்த்தை தான் மேலோங்கின எண்ணமாய் இருக்கும். இட் வில் டாமினேட். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியோ அப்படிதான் அவன் வாழ்வான். தவறான எண்ணங்கள் வரும் பொழுதெல்லாம் வாயை திறந்து எழுதியிருக்கிறதே 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 என்று இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச வேண்டும். எதை பேச வேண்டும்? சுவிசேஷத்தை பேச வேண்டும், நற்செய்தியை பேச வேண்டும்.
நியாயப்பிரமாணம் செய்வதை குறித்து போதிக்கிறது. சுவிசேஷம் விசுவாசிப்பதை குறித்து சொல்லுகிறது. சுவிசேஷம் விசுவாசிப்பதற்கு, நியாயப்பிரமாணம் விசுவாசிப்பதற்கல்ல, அது செய்வதற்கு. நாம் புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே என்ன சொன்னாரு? பானத்தை எடுத்துக்கொண்டு, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, அநேகருடைய பாவங்களை நீக்கி சுத்தமாக்குகிற புதிய உடன்படிக்கை என்று சொன்னார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட நாளிலே இந்த புதிய உடன்படிக்கை அமுலுக்கு வந்தது. அவருடைய ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே தைரியமாக எந்த தாழ்வு மனப்பான்மையோ, பாவ எண்ணமோ, குற்ற உணர்வோ இல்லாத அளவுக்கு தைரியமாக அவருடைய செல்ல முடியும் என்று அங்கு எபிரேயர் 19-20 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இது புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை அவர் திறந்து விட்டார். ஆனா இன்னைக்கு ஒன்னும் பரிதாபம், பழைய பிரமாணத்திலே இருக்கிறார்கள், பழைய மார்க்கத்திலே காணப்படுகிறார்கள். பழைய மரண மார்க்கம், ஜீவ மார்க்கம் அல்ல. நியாயப்பிரமாணம் மரணத்தை பிறப்பித்தது, அது மரணத்தின் ஊழியம். புதிய பிரமாணம், கிருபையின் பிரமாணம் ஜீவனை பிறப்பித்தது. நியாயப்பிரமாணம் வந்த பொழுது 3000 பேர் அங்க மரித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். புதிய கிருபையின் பிரமாணத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இது ஜீவனை கொடுக்கிற பிரமாணம், புதிதானது ஜீவனமான மார்க்கம். இந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நத்திங் எல்ஸ். நம்முடைய கிரியை அல்ல, நம்முடைய தகுதி அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தைரியத்தை தருகிறது. எந்த தைரியத்தினால் எந்த நேரம் வேண்டுமானாலும் தேவ சமூகத்தில் சென்று, தேவர் ராஜ்யத்திற்குள் சென்று அனுபவிக்க முடியும் என்றால் இயேசுவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசம். இந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே தான் நீதிமான்களாக்கப்பட்டோம், தேவனண்டை நெருங்கி சேருகிறோம். இந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் தான் நமக்கு ஒரு மேலான நம்பிக்கை இருக்கிறது. அது நித்திய நம்பிக்கை. அவர் வரும் நாளிலே அவர் இருக்கிற வண்ணமாகவே என்னை மாற்றி சரீரத்திலும் அவரோடு சேர்த்துக் கொள்ளுவார். எல்லாம் இந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம். இந்த சுவிசேஷம் என்று நான் சொன்னது இந்த இரத்தத்தினால் தேவன் நமக்கு கொடுத்த பாக்கியம், அல்லது இயேசு சிலுவையில் செய்து முடித்த கிரியையினால் வந்த விளைவுதான் சுவிசேஷம் சொல்லுகிறது. கிருபையின் விளைவு நாம் கிறிஸ்துவாக்கப்பட்டோம், தேவ ஜீவனை பெற்றோம், தேவ ஜீவனில் வாழ்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றோம், தேவ சாயலை வெளிப்படுத்துகிற, தேவ ராஜ்யத்தை பூமியில் உள்ள மக்களுக்கு காண்பிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றோம். இது நம்மால் உண்டானதல்ல, இது கிருபை. இதை விசுவாசத்தினால் பெறுகிறோம். அது கிருபை என்றால் விசுவாசத்தால் பெறுவது நிச்சயம் என்று ரோமர் 4:16 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த உன்னத வாழ்க்கை வாழ்வது நிச்சயம். ஆகவேதான் பேதுரு அடிகளார் 1 பேதுரு 1:19 என்ன சொல்றாரு? அதி உறுதியான தீர்க்கம். எதுங்க? சுவிசேஷம் தான் அதி உறுதியான தீர்க்கம். ஏன்? இது நிறைவேறினது, நிறைவேறின தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து மூலமாக சுவிசேஷத்திலே எல்லா வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டது. நிறைவேறினதை
விசுவாசிப்பது மாத்திரம்தான் நமது வேலை. கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை. ஆகவேதான் நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. No other way. The only way is by believing. விசுவாசிப்பதற்கு என்று சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 1 17 சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி அந்த விசுவாசத்திற்கு என்று தேவன் நீதி சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டது. சுவிசேஷம் விசுவாசிப்பவர்களை நீதிமான் என்று சொல்லுகிறது. பரிபூரணம் உள்ளவர்கள், ஒரு குறையும் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரியாயிருப்பவர்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். சுவிசேஷம் ஒருபோதும் நம்மை சரியில்லை என்று சொல்லுவதில்லை. ஏன்? நம்முடைய சரியில்லையை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய சரியானதை நமக்கு கொடுத்தார் என்று சுவிசேஷம் பறைசாற்றிய அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் அதை பறைசாற்றுகிறது. என்னுடைய சரியில்லையை அவர் எடுத்துக்கொண்டபடியினால் தான் அவர் மரணத்திற்குள்ளாக சென்றார். அதுதான் வேதம் நம்முடைய பாவத்துக்காக மரித்து சுவிசேஷத்தை பற்றி சொல்லும் பொழுது அங்கு 1 கொரிந்தியர் 15 முதல் 3 வசனங்கள் அவர் என்ன சொல்லுகிறாரு? நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவர் உயிரோடு எழுந்ததை அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். உயிரோடு எழுந்தபடி எதனால? நாம் நீதிமானாக்கப்பட்டபடினால் அவர் உயிரோடு எழுந்தார் என்று ரோமர் 4:25 சொல்லுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் நாம் எதற்கு நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன்? சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? சுவிசேஷம் என்றால் என்ன? இதை தெளிவாய் இதுதாங்க புது உடன்படிக்கையின் ஊழியக்காரருடைய வேலை. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரருடைய வேலையே அதுதான். சுவிசேஷத்தை கூறுவது மாத்திரம்தான். பவுல் இதை ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். இது என்னுடைய பிரதானமாய் இருக்கிறது. நீங்க 1 கொரிந்தியர் 1 வாங்க, அவர் அங்க அதை தெளிவாய் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1 சில காரியங்களை உங்களுக்கு திரும்பவும் நான் ஏற்கனவே சொல்லி இருப்பேன், ஆனால் நினைப்பூட்ட விரும்புகிறேன். 4 பாருங்க. 1 கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்கு ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே. எது அவர்களுக்குள்ள ஸ்திரப்பட்டதா? கிறிஸ்து. அது என்ன? சுவிசேஷம். கிறிஸ்துவை பற்றி சாட்சி என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷம் 18 அது என்ன சொல்லுகிறாரு? சிலுவை பற்றிய உபதேசம் என்று சொல்லுகிறார். அதே 2 வாங்க, அவர் என்ன சொல்றார் பாருங்க. தேவனை பற்றிய சாட்சியை, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி, தேவனை பற்றிய சாட்சி, சிலுவை பற்றிய உபதேசம், கிறிஸ்துவின் சுவிசேஷம், கிறிஸ்துவை பற்றிய சாட்சி என்று வெவ்வேறு விதங்களிலே ஒரே காரியம் சொல்லப்பட்டுள்ளது. அப்போ பிரதானமானது சுவிசேஷம். ஆகவேதான் கலாத்தியர் திரும்ப திரும்ப வேறொரு சுவிசேஷம் இல்லையே. No other gospel. The only gospel is Jesus' death and resurrection, by which, what and who you are. அவரோடு இணைக்கப்பட்டு நாம் என்னவாக இருக்கிறோம், அதுதான் சுவிசேஷம். இது தவிர வேற சுவிசேஷம் இல்லை. 1 கலாத்தியர் 6-7 வேறொரு சுவிசேஷம் இருந்தால் அது தவறானது. அப்பேற்பட்ட சுவிசேஷத்தை சொல்லுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். 2 4-14 வாசி பார்த்தீங்கன்னா சுவிசேஷ சத்தியம் என்று, சத்தியமே சுவிசேஷம் தான் என்று சொல்லுகிறார். அதே கலாத்தியர் 3:1 வரும்பொழுது என்ன சொல்லுகிறார்? சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை மயக்கினவன் யார்? இந்த சத்திய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமற் போக, அதை விசுவாசியாமல் உங்கள் கிரியை மேல் சார்ந்து கொள்ள வைத்த உங்களை மயக்கினவன், இங்கிலீஷ்ல who has bewitched you.
அதே 5ஆம் அதிகாரம் வரும்போது என்ன சொல்லுகிறார்? இதை சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாம உங்களை பண்ணுகிறது தேவனால் உண்டான உபதேசம் அல்ல. தெளிவாக அந்த கலாத்திய நிருபம் ஃபுல்லா வாசித்து பாருங்க சொல்றாரு. நம்முடைய வேலை என்னங்க? 2 கொரிந்தியர் 3:6 என்ன சொன்னாரு? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் 3:6 4:1 அதைத்தான் சொல்றார். இப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் பெற்றிருக்கிறபடியால் தான் ஆரம்பிக்கிறார். அப்ப பாருங்க எப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். புதிய உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை, சுவிசேஷம், புதிய சமாதான உடன்படிக்கை. இந்த சமாதான உடன்படிக்கை தான் கிருபையின் உடன்படிக்கை. அதை சுவிசேஷம் என்று சொல்லுகிறோம். இது பழைய உடன்படிக்கையின்படி அல்ல என்று தெளிவாக நாம் பார்த்தோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10 வசனங்களில் இருந்து, அதே மாதிரி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ல இருந்து முடிச்சுட்டு உடன்படிக்கையை குறித்து அவர் என்ன சொல்றாரு? 15, 16, 17 சொல்லுவதை நாம் அதை பார்க்கிறோம். இதைதான் பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் எல்லா சின்ன தீர்க்கதரிசியோ பெரிய தீர்க்கதரிசியோ, மோசே முதற்கொண்டு சங்கீதக்காரனாகிய தாவீது முதற்கொண்டு இதை குறித்து தான் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். மேசியாவை குறித்து உரைக்கும் பொழுதெல்லாம் இந்த புதிய உடன்படிக்கை சுவிசேஷத்தை குறித்து. ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் யோவான் வரைக்கும் இது முதல் பரலோக ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதில் விசுவாசிக்கிறதற்கு பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதிலே பிரவேசிக்கிறார்கள் என்று சொன்னார். நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? சாட்சி என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1:4 கிறிஸ்துவை பற்றிய சாட்சி. நீங்க முல்லா ஆக்ஸ் எடுத்து பாருங்க. அங்க ஸ்தேவான் என்ன பண்ணா? கிறிஸ்துவை பற்றி தான் பிரசங்கித்தான். பேதுரு என்ன பண்ணாரு? பவுல் என்ன பண்ணாரு? பிலிப்பு, எல்லாரும் அந்த சாட்சியை குறித்து அல்லாமல் அவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். சாட்சி கொடுத்தவர்கள் மேல் கிருபை பரிபூரணமாய் விளங்கிற்று என்று வேத வசனம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இங்க பாருங்க, அந்த சாட்சியை இவர்கள் கேட்டு இருதயத்திலே அதில் உறுதி ஸ்திரப்பட்டபடியால், அதில் நிலைத்திருந்தபடியால் என்ன ஆச்சா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அப்போ எல்லாவற்றிலும் நம்முடைய விசுவாசிகளும் நாமும் சம்பூரணர்களாய் இருக்க வேண்டுமானால் இந்த சுவிசேஷம் இருதயத்திலே ஸ்திரப்பட வேண்டும். நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னது என்ன? மாடும் வண்டியும் சொல்லும் பொழுது வண்டிக்கு முன்னால மாட போடணும் சொன்னேன். சம்பூரணம் வண்டிதான். ஆனா மாடு முன்னால கிறிஸ்துவை பற்றிய சாட்சி இருதயத்தில் ஸ்திரப்பட்டால் தான் இந்த சம்பூரணம் வர முடியும். அதுதான் இன்னைக்கு சபையில காணப்படுகிற பெரிய தவறுதலா இருக்கிறது. வாட் இஸ் ஃபர்ஸ்ட்? முதலாவது போட வேண்டும் என்பதை தெரியவில்லை. பவுலடிகளார் நிருபங்களிலே முதலாவது இந்த விசுவாச சத்திய சுவிசேஷ கோட்பாடுகளை சொல்லிவிட்டுத்தான் நடைமுறை மைதானத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை காண்பிக்கிறார். ஆனா சபையில் இன்னைக்கு என்ன பண்றாங்க? அந்த நடைமுறை மைதானத்திலே நடக்க வேண்டிய அவர் சொன்னதை எடுத்துக்கொண்டு இது பவுலடிகளார் புதிய உடன்படிக்கையில் போதித்தது, இப்படி வாழ வேண்டும் என்று சுமக்க முடியாத பாரத்தை விசுவாசிகள் மேலே போடுவதை பார்க்கிறோம். ஆண்டவர் அதை தான் வன்மையாக கண்டித்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை படிச்சு பாருங்க, வன்மையாக கண்டித்தார். அததான் இங்க அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலும் மூப்பர்கள் கூடி சொல்லும் பொழுது சுமக்க முடியாத பாரத்தை சீஷர்கள் மேல் சுமத்துவானேன், அவர்களை கலங்க பண்ணுகிறது ஏன் என்று சொல்லுகிறார். எடுத்ததுமே நடைமுறை வாழ்க்கையை பற்றி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள்.
நீ மறுபடியும் பிறந்து விட்டாய், ஞானஸ்நானம் பண்ணிவிட்டாய், இனி எப்படியும் நீ வாழலாம் அல்ல, இப்படிதான் வாழ வேண்டும் என்று நடைமுறை வாழ்வை முக்கியத்துவப்படுத்தி அதையே போதிக்கிறார்கள். மகிழ்ந்து கலிகூர்ந்தால்தான் பெருங்காரியங்களை செய்வார் என்று சொல்லுகிறார்கள். வேதவசனம் நமக்கு புதிய உடன்பது, அவர் அரும்பெரும் காரியங்களை ஏற்கனவே செய்து விட்டார். ஆகவே நாம் மகிழ்ந்து கலிகூற வேண்டும். எது முதலாவது இருக்க வேண்டும்? அவர் என்ன செய்தார் அதுதான் முதலாவது இருக்க வேண்டும். அது இருதயத்தில் ஸ்திரப்பட்டால் மகிழ்ந்து கலிகூற முடியும். ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் இருக்க முடியும். சந்தேகப்படாமல் இந்த இருதயம் அந்த சுவிசேஷத்தினால், நான் செய்யாத காரியத்தினால் தேவன் என்னை அங்கீகரிப்பதில்லை, என்னை ஆசீர்வதிப்பதில்லை, எனக்கு எல்லாவற்றையும் வெற்றியை தருவதில்லை, ஏற்கனவே அவைகளை பெற்றவன் என்ற ஒரு உறுதி அப்படிதானே? அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார் ரோமர் 5:9. அப்படிதானே? அவருடைய ரத்தத்தினாலே வரப்போகிற கோபாக்கனைக்கு நீங்களாக மீட்கப்படுவது நிச்சயம். அத கத்தோலிக்க பைபிள் அதிக உறுதி, நிச்சயம், உறுதி. அந்த உறுதி இருந்தாதாங்க விசுவாசத்துல கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த உறுதி இல்ல, விசுவாசம் இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. அதனாலதான் சொல்றேன், நாம் போதிக்க வேண்டியதெல்லாம் முன்னாடி சுவிசேஷம். நடைமுறை வாழ்க்கை நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அப்படிதான் வாழ்வாங்க. அந்த தேவ சாயல தான். ஏன் இது இருதயத்துல ஸ்திரப்பட்டு விட்டது. இந்த இருதயத்துல ஸ்திரப்படுவதற்கு தான் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக நமக்கு புது உடன்படிக்கையின் சுவிசேஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். அததான் இங்க பாக்குறோம். அவர்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு காரணம், பவுலடிகளார் ஒரு தீர்மானம் எடுத்தார். அவருக்கு கொடுத்த வெளிப்பாடு சுவிசேஷம். இதற்குத்தான் நான் அழைக்கப்பட்டேன். நியாய பிரமாணத்தை பிரசங்கிக்க அல்ல, சாதுரிய ஞானம் அப்படின்னா உலகத்தில் உள்ள ஞானிகளை போல இன்டலெக்சுவலா அவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதல்ல. சுவிசேஷம் சொல்லுகிற மரணம், உயிர்த்தெழுதல் என்ற சிலுவை பற்றிய செய்திதான் சொல்லுவேன் என்று உறுதியாய் இருந்தபடினால அவர்கள் அதிலே ஸ்திரப்பட்டார்கள், சம்பூர்ணமுடையவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். இத நீங்க பின்னால பாத்தீங்கன்னா 17ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்ன சொல்றாரு பாருங்க. அவர்களுக்குள்ளே பிரிவினை வந்த பொழுது அதை மேற்கொள்வதற்கு, பிரிவினை இருக்கக்கூடாது, ஆண்டவர் உங்களை துரத்திடுவாரு, அப்படியெல்லாம் ஒண்ணும் சொல்லல. உடனே என்ன சொல்றாரு பாருங்க. ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. ஏன் அவங்க அப்பல்லோ அந்த குரூப், இவர் ஞானஸ்நானம் பெற்ற அந்த குரூப்ல அப்படியெல்லாம் அனுப்பல. அவர் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவை பிரசங்கிக்கவே. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவேனா என்ன அர்த்தங்க? கிறிஸ்துவை பிரசங்கிக்கவே. அங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. பிலிப்பி என்ன பண்ணார்? கிறிஸ்துவை பிரசங்கித்தார். அப்போஸ்தலர் 14 எடுத்து பாருங்க. பவுலடிகளார் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். எல்லாருமே கிறிஸ்துவை, சுவிசேஷத்தை, உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தால் என்று அங்க சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இங்க பாருங்க என்ன சொல்றாரு? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரன் வேலை சுவிசேஷம், கிறிஸ்துவை பிரசங்கிக்கவே அனுப்பி இருக்கிறார். நியாய பிரமாணத்தை நான் திரும்பவும் சொல்றேன், இந்த சுவிசேஷம் இருதயத்தில் ஸ்திரப்படவில்லை என்றால் நடைமுறை வாழ்க்கை ஒருவராலும் வாழ முடியாது. அது எவ்வளவுதான் நடைமுறை வாழ்க்கை நீங்க போதித்தாலும் அந்த வாழ்க்கை அவர்களால் வாழவே முடியாது. ஆகவேதான் அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி செய்ததை சுவிசேஷமாக நமக்கு அறிவிக்கிறார். அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் ஏற்கனவே நான் எடுத்த, திரும்பவும் அதை படித்து பாருங்கள். 14-15 வசனங்களை படித்து பாருங்கள். அங்க என்ன சொல்லுகிறார்?
சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இந்த சமாதான உடன்படிக்கையை அவர் சுவிசேஷமாக தன்னுடைய வாழ்க்கையில அறிவித்தார். அததான் இங்க என்ன சொல்றார் பாருங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். வேத புத்தகம் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? இட்ஸ் a manual, no doubt about it. நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று சொல்லுகிற புத்தகம் அல்ல. அது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை நாம் தேவனோடு உடன்படிக்கை பெற்ற புதிய உடன்படிக்கை பற்றி சொல்லுகிறது. இந்த புதிய உடன்படிக்கை என்ன? இந்த புதிய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் என்ன? இந்த புதிய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே முத்திரிக்கப்பட்டது. இந்த வாக்குத்தத்தங்களை அனுபவித்திற்கு அந்த இரத்தமும் அவரே எனக்கு பிரதான ஆசாரியராக கேரண்டியாக இருக்கிறார், பிணையாளியாக இருக்கிறார் என்று சொல்லுகிறது. ஆகவே புதிய ஏற்பாடுல வேத புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுதெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ற மனதில் அல்ல, நான் உடன்படிக்கையின் புத்திரன், இந்த உடன்படிக்கையில் பாக்கியம் என்ன, இது எவ்வாறு என் வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறது என்ற கண்ணோட்டத்திலே படிக்க வேண்டும். அதனால்தான் அவர் எங்க என்ன சொல்றாரு, இந்த புதிய உடன்படிக்கையின் சுவிசேஷத்தை, புதிய உடன்படிக்கையின் நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுவதே என்னுடைய வேலை என்று, அதற்குத்தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டார், அதற்குத்தான் என்னை பிரித்தெடுத்தார். கலாத்தியர் 1 அதிகாரத்திலும் சொல்றாரு, ரோமர் 1 அதிகாரத்திலும் அதை சொல்றாரு. எல்லா இடங்களிலும் அவர் சொல்லுவது இந்த சுவிசேஷத்திற்காக என்னை பிரித்தெடுத்தார் என்று தான் சொல்லுகிறார். இங்க என்ன சொல்றார் பாருங்க, அடுத்த வசனத்துல இந்த சுவிசேஷத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது சிலுவையை பற்றிய அதுதான் சுவிசேஷம். சிலுவையின் கிரியையினால் வந்த விளைவு என்ன? நான் சம்பூரண ரூபவதி, பழுது இல்லாதவன், பிழை இல்லாதவன், பாவம் இல்லாதவன், குற்றம் சாட்டப்பட முடியாதவன், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட முடியாதவன், பரிபூரணம் உள்ளவன். இது வேதம் சொல்லுகிற நற்செய்தி. சுவிசேஷமாக நமக்கு அறிவிக்கிறதை நாம் சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். We must receive gospel and give gospel to others. சுவிசேஷத்தை பெற்று மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். சிலுவை பற்றிய உபதேசம் என்று சொல்லுகிறார். அதே பவுலடிகளார் ரோமர் 1:16 என்ன சொல்றாரு? இதே வசனம் தான் அங்க சொல்றாரு ரோமருக்கு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பற்றி நான் வெட்கம் அடையேன் என்று சொல்லுகிறார். கலாத்தியர்ல சத்திய சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷம், சத்திய சுவிசேஷம், சுவிசேஷ சத்தியம், சிலுவை பற்றிய உபதேசம், கிறிஸ்துவை பற்றிய சாட்சி, தேவனை பற்றிய சாட்சி. அததான் அவர் இங்க சொல்லுகிறார். இதுதான் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரருடைய வேலை. புதிய உடன்படிக்கையின் புது சிருஷ்டி கேட்க வேண்டியது சுவிசேஷம்தான். ஏதோ போதர்கள் ஏதோ போதிக்கிறாங்க, நம்ம யூடியூப்லயும் அதுலயும் இதுலயும் கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. எது கேட்கிறோமோ அதான் இருதயத்தில் நிறைந்து இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். இந்த சுவிசேஷத்திற்கு புறம்பானதெல்லாம் துர்ச்செய்தி. நல்ல செய்தியை மாத்திரம் நாம் கேட்க தீர்மானம் எடுத்து கேட்க வேண்டும். அதனாலதான் பவுலடிகளார் என்ன சொல்றாரு? சிலுவை பற்றிய உபதேசம் நல்ல செய்தி. நல்ல செய்தி. கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தது நல்ல செய்தி. அந்த செய்திதான் என் வாழ்க்கையை கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் காரியமாக இருக்கிறது. அதைதான் நான் கேட்க வேண்டும். ஊழியக்காரனாக அதைதான் நான் உபதேசிக்க, பிரசங்கிக்க வேண்டும். அவர் பாருங்க, போன எல்லா இடத்திலும், திரும்ப நான் சொல்லுகிறேன், அத கொரிந்து சபைக்கு போனார். இதே கொரிந்து, அது எப்படி இருந்தது?
காம விகாரம். அந்த கொரிந்து என்ற வார்த்தையே அந்த காம விகாரம் என்ற கிரேக்க பதத்தில் இருந்து வந்தது. காம விகாரம் நிறைந்த பட்டணம். அங்க போயிட்டு இந்த ஊர் மக்கள் ரட்சிக்கவே பட முடியாது, காம விகாரம் உள்ளவள் என்று அவர் சொல்லவில்லை. இதை நீங்க விட்டாதான் உங்களுக்கு மோட்சம் என்று அவர் சொல்லவில்லை. சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். கொரிந்து பட்டணம் 1.5 வருஷம் மாறியதை பார்க்கிறோம். சம்பூர்ணம் உள்ளவர்களாக. அதேதான் ஒவ்வொரு இடத்திலும். எபேசு பட்டணத்துக்கு போகிறார், விக்கிரகம் நிறைந்தது. அங்கேயும் வந்து விக்கிரக ஆராதனை தேவனுக்கு பிரியமல்ல, எந்த பாவம் மன்னிக்கப்படும், இது அப்படி பிரசங்கம் பண்ணல, சுவிசேஷத்தை கூறினார். ஐயா, சுவிசேஷம் இருதயத்திலே சம்பூரணமாய் வாசம் பண்ணினால் அது விபச்சார பாவமோ, இச்சையில் அடக்கமில்லாத பாவமோ, விக்கிரக ஆராதனையோ, துருபதேசத்தால் வருகிற பாவமோ எவைகளாய் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போகும். அவருக்கு தெரியும் சுவிசேஷத்தின். அதனால சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார், வேற ஒண்ணும் இல்ல. இப்படிதான் வாழணும் சொல்ல என அனுப்பல. விக்கிரக ஆராதனையை விடுங்க, பாவ இச்சையை உண்டு பண்ணுகிற காம விகாரத்தை விடுங்க, அதை சொல்ல என்ன அழைக்கல. என்ன அழைத்தது நான் மாற்ற முன்னாடி போட்டா வண்டி தானா வரும். அதை விட்டு விட்டு வண்டிய முன்னால போட்டா மாடு மிரளும். அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே. நீ தேவனிடத்தில் அன்பாயிரு 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 நீ பிரசங்கிக்கிற வரைக்கும் அவன் தேவனிடத்தில் அன்பு ஏன் அவன் முயற்சி ஏன் தன்னுடைய சுயபலத்திலே முயற்சிக்கிறான். ஆனா மாற்ற முன்னால போடுறதுக்கு என்ன பண்ணும், அவர் முன்பு நம்மில் அன்பு கூர்ந்தபடினாலே. நீ அன்பு கூர்ந்தாலும் அன்பு கூறாட்டாலும் உன் மேல அளவு இல்லாம, நிபந்தனை இல்லாம, எல்லை இல்லாம அன்பு கூறுகிறார் என்ற சுவிசேஷத்தை சொல்லும் போது, அது இருதயத்தை நிரப்பும் போது அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறதாம். அப்படித்தானே கலாத்தியில பவுலுடைய கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிறார். ஏன்? அந்த அன்பு நமக்குள்ள வந்துட்டா அது பபுள் அவுட் ஆகும். ஆகவே நம்ம என்ன பண்ணோம், உங்க அன்பை சொல்லக்கூடாதுங்க, அன்பு கூறுகனே. தேவ அன்பு, அதுதான் சுவிசேஷம் சொல்லுகிறது. நாம் அவரை விசுவாசித்தபடினாலே, யோவான் சுவிசேஷம் சொல்றான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த அதே அளவுக்கு நம்மை நேசிக்கிறார். ஐயா, இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற ஒரே காரணத்தினால தேவன் இயேசுவின் மேல் எவ்வளவு பிரியமா இருக்கிறாரோ, அப்படிதானே, ஒரே பேரான குமாரனை இப்ப என்ன பண்ணிட்டாராம், முதற் பேரான குமாரனாக்கி நம்மை இளைய குமாரத்திகளாக மாற்றி விட்டார். யோசித்து பாருங்க. எல்லாம் ஒரே காரியம். ஆண்டவர் சொன்னார்ல, நீங்கள் என்னை விசுவாசிக்கிறபடினாலே தேவன் உங்கள் மேல் எப்படி என் மேல அன்பா இருக்கிறாரோ அதே அன்பு உங்கள் மேல் இருக்கிறது. அவர் மேல அவர் நித்தம் மகிழ்ச்சியா இருந்தார். இன்னைக்கு நம்ம மேல நித்தம் மகிழ்ச்சியா. இதுதாங்க சுவிசேஷம். நீ செய்யாத காரியத்தினால ஒரு மேல மகிழ்கிறது இல்ல, உன் மேல பிரியமா இருக்கிறது இல்ல, உன் மேல அன்பா இருக்கிறது இல்ல, தயவு பாராட்டுறது இல்ல. அவருக்கு எல்லாம் ஒரே காரணம், சுவிசேஷத்தை விசுவாசித்த ஒரே காரணம். ஆகவேதான் புதிய உடன்படிக்கையிலே பிரதான வேலை சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான், வேற வேலையே இல்லை. யார் என்ன சொன்னாலும் இது வேதம் சொல்லும் சத்தியம். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார், இப்பொழுது நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்று சொன்னார். அந்த சத்தியம்தான் நிருபங்களிலே பவுலடிகளார் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டு நிருபங்களிலே நம் கையில் இருக்கிறது. சபைக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். உலக மக்களுக்கு மாத்திரமல்ல. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், சுவிசேஷ படைமுயற்சி முகாம் வெளியே போட்டு கிறிஸ்து அல்லாதவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்குத்தான் சுவிசேஷம். வந்த பிறகு நியாயப்பிரமாணமாகிய சாட்டை எடுத்து அடின்னு அடிக்கணும்னு நினைக்கிறோம். தவறு. அங்கேயும் சுவிசேஷம், இங்கேயும் சுவிசேஷம்.
அந்த சுவிசேஷத்தை சொல்லி கொரிந்தியர் வந்த பிறகு சுவிசேஷத்தை தான் சொல்லுகிறார். எபேசியர் விக்கிரக ஆராதனையில் இருந்து வந்த பொழுது முதல் 4 அதிகாரத்தில் சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு தான் 5-6 நடைமுறை வாழ்க்கைக்கு செல்லுகிறார். நன்றாக யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பை பற்ற வெளிப்பாடு எனக்கு இல்லை என்றால் கிறிஸ்துவின் மேல் நான் அன்பு கூற முடியாது. கிறிஸ்துவின் விசுவாசம் எனக்கு இருக்கிறது என்ற வெளிப்பாடு இல்லை என்றால் அதே கிறிஸ்துவின் விசுவாசத்திலே மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிற இருதய தேவனுடைய விசுவாசம் எனக்கு இருக்காது. அது இருக்க வேண்டுமானால் இந்த சுவிசேஷம் அவரே உனக்கு எல்லாவுமானார். பிதாவாகிய தேவன் நம்மை அவரோடு இணைத்தபடினாலே, நாம் அவரோடு ஒன்றாய் இருக்கிறபடினாலே அவர் எனக்கு எல்லாவுமானார். என் விசுவாசமானார், என் அன்பானார், என் நீதியானார், என் பரிசுத்தமானார், என் தகுதியானார். ஆகவேதான் பவுலடிகளார் அங்க 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 4 எங்கள் தகுதி எங்களால் உண்டானது அல்ல என்று சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி 2:14 சொல்லிட்டு 3 நாள்ல அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நீங்க எங்க நிருபங்கள் சொல்றாரு. இந்த சுவிசேஷத்தை கேட்டு அவர்கள் இருதயத்தில் எழுதப்பட்டபடினால கொரிந்தியர் தான் எங்க நிருபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நாங்க என்னமோ பெரிய ஆள்கள் நினைச்சிடாதீங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எங்க தகுதி அவர்தான். நாங்களும் உங்களை மாதிரி எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன்ற மாதிரி பவுலடிகளார் நானும் பாடுள்ள மனுஷன் தான்ப்பா. இந்த தகுதிக்கு இதுக்கெல்லாம் காரணம் நாங்க இல்ல, அந்த சுவிசேஷம், அந்த தகுதி அவரால எங்களுக்கு கொடுக்கப்பட்டதை அதை நாங்க சம்பூரணமாய் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனம் சொல்றல, அதை உறுதியாக நாங்க பற்றி கொண்டோம். அந்த சுவிசேஷத்தையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுகிறீர். ஏசாயா 26:3 அதை நாம் படிக்கிறோம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, சிலுவை பற்றி சுவிசேஷத்தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. கொஞ்சம் உலக ஞானத்துல கார்னல் மைண்ட் என்றால உலக மனதிலே பார்த்தா என்ன பிரதர் இது சரியாவே இல்லையே, இது சரியாவே மைண்டுக்கு டேலி ஆகலையே நீங்க சொல்றது, நடைமுறை வாழ்க்கையே நீ பார்க்க மாட்டாரான்னு ஆண்டவர் இன்னைக்கு என்ன பார்த்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பாரம் எல்லாம் என் மகனே என் மகளே, என் பாரம் எல்லாம் நீ எப்படி நடக்கிறான்றது இல்ல, நீ எப்படி விசுவாசிக்கிற, நான் செய்ததை நீ அதுதான் எனக்கு பாரமா, அதை நீ விசுவாசித்தா போதும், வேற ஒண்ணு நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல. நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கத நானே எல்லாவற்றையும் செய்துட்டேன், நான் செய்ததை செய்துட்டேன்னு சொல்றேன்னு அந்த சுவிசேஷத்தை நீ விசுவாசிக்க மாட்டியா? அந்த ஒரு பாரத்தோடு தான், அதுதான் என் கன்சர்ன் உன்னை குறித்துன்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நீ எப்படி நடக்கிற, நீ எப்படி நடக்கிற, உன்னுடைய நடைமுறை வாழ்க்கை அதுதான் அவருடைய கன்சர்ன் அது இல்லைங்க. அவருக்கு நல்லா தெரியும், அது அவருடைய திட்டம், அதை அவர் செய்து முடித்து விட்டார். அதை நான் இருதயத்துல இருத்தி விட்டேன்னா, என் இருதயத்துல பதித்து விட்டேன்னா, இருதயத்துல வைத்து விட்டேன்னா நடைமுறை வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாறும். அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், இந்த சத்தியம் இருதயத்துல பதியாம நடைமுறை மைதானத்துல குதிக்க கூடாது. நடைமுறை மைதானத்துல குதிக்க சபையாருக்கு போதிக்கவும் கூடாது. திரும்ப 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 இந்த சத்தியத்தை போதியுங்க. சிலுவை பற்றி உபதேசம் சுவிசேஷம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் நான் யார், அவரோடு இணைக்கப்பட்டபடியால் வந்த பாக்கியம் சிலாக்கியம், அதால் நான் என்ன செய்ய முடியும், என்னவாக இருக்கிறேன், இவைகளையே நான் அததான் இங்க சொல்றாரு, அது கெட்டு போர்களுக்கு பைத்தியமா இருக்கும். நம்ம யாருங்க ரட்சிக்கப்பைய விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் அவரால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னறியப்பட்டு முன்னறிந்து தெரிந்து அழைக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டவர்கள். அது அவர் சொல்றாரு, கெட்டு போர்களுக்கு பைத்தியமாயிருக்கும்.
கெட்டுப்போர்களுக்கு. அதுதான் முந்தின 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14 சொல்லிட்டு 15 என்ன சொல்றாரு? கெட்டுப்போர்களுக்கு மரண வாசனையா இருக்கும். ஏன்? அது பைத்தியம் அவங்களுக்கு மரண வாசனையா இருக்கும். சபையில இன்னைக்கு அப்படி இருக்கு. அதாவது தேவனுடைய பிள்ளையாவதற்கு மாத்திரம்தான் சுவிசேஷம் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுவிசேஷம் சொன்னா அது பைத்தியம் பைத்தியம்ன்றாங்க. ஏன்? உலக ஞானம் மனித ஞானத்துல அவங்க நினைக்கிறாங்க. ஐயா, உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியம். தேவ ஞானம் உலக மக்களுக்கு பைத்தியம். அதுதான் இந்த அதிகாரத்துல சொல்றாரு. இவன் அவன பைத்தியம், அவன் இவன பைத்தியம் சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா தேவனுடைய பைத்தியம் உலக ஞானத்திலும் மேலானதுன்னு சொல்றாரு. நீங்க தேவ ஞானத்தை பைத்தியம்ன்றீங்களேடா, அது பைத்தியமான ஞானத்தை கொண்டுதான் ரட்சிக்கிறாரு. அது எவ்வளவு மேலானது. அதை கொண்டுதான் கொலகாரனை தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிறார். விபச்சாரக்காரனை பார்க்கிறோம். அது மாதிரி எப்பேற்பட்ட பாவியையும் மாற்றுகிறது இந்த சுவிசேஷம். அது தேவனுடைய ஞானம் பிரதர். அததான் இந்த அதிகாரத்தில் சொல்றாரு. தேவ ஞானத்திலே தேவன் திட்டம் பண்ணினது. இதை இந்த மூளை அறிவு ஏற்றுக்கொள்ளாது. அதனாலதான் சொல்றாரு அது பைத்தியமாக தோன்றும். சந்தோஷ் பிரதர் சொல்றாரு, நடைமுறை வாழ்க்கையை நீ பார்க்காத, தேவன் அதை பார்க்கிறது இல்ல, உன் இருதயத்தின் விசுவாசத்தை தான் பார்க்கிறான்னு சொல்றாரு. இது சுத்த தவறு. இது பைத்தியத்தானமா இருக்குன்னு தான் சொல்லும். ஏன்னா அது கார்னல் மைண்ட். மாம்சத்துக்குரிய மனதை உள்ளது என்னத்தை கொடுக்கும்? மரணத்தை பிறப்பிக்கும். ஸ்பிரிச்சுவல் மைண்ட் என்னங்க? தேவ சத்தியத்தின் சுவிசேஷத்தின் மனம். அது ஜீவனும் சமாதானமுமாம். ரோமர் 8:5-6 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்க தெளிவாய் சொல்லப்பட்டுள்ளது. தேவன் இருதயத்தை பார்ப்பார், மனிதனோ வெளித்தோற்றத்தை பார்ப்பான். 1 சாமுவேல் 16:7 சொல்வதை பார்க்கிறோம். அப்ப நீங்களும் நானும் பார்க்க வேண்டியது என்னங்க? தேவன் பார்க்கிற விதமாக நம்மை பார்க்க சொல்லுகிறார். ஊழியரானாலும் விசுவாசியானாலும் யாராயிருந்தாலும் யாரை பார்க்க வேண்டுமானாலும் மறுபடியும் பிறந்தவர்களை தேவன் பார்க்கிற விதமாக பார்க்க சொல்லுகிறார். பிசாசுடைய ஒரே ஒரு காரியம் என்ன? தேவன் பார்க்கிற விதமாக நீ பார்க்க கூடாது. அதுதான் அவனுடைய வேலை. அவனுக்கு நல்லா தெரியும் சத்தியம். நீ தேவனை பார்க்கிற விதமாக நீனும் அவரை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சினா, உன் சாயலையும் மற்றவர்களையும் அவன் பக்கத்துல கூட வர முடியாது. அவனை மிதி நீ மிதிக்கிற, வாய்நாள திறந்து மிதிக்கிறேன்னு சொல்ல வேண்டாம். நீ தேவன் பார்க்கிற விதமாக ஒரு பாவமும் செய்யாத, பழுதில்லாத, குற்றமில்லாத, கரைதிரை இல்லாத சம்பூரண ரூபவதியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக பார்க்க ஆரம்பித்து விட்டால், கிறிஸ்துவுக்கோடு இணைக்கப்பட்டு உள்ளே இருக்கிறபடியால் பார்க்க ஆரம்பித்து விட்டால் அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவேதான் எவனை கொல்ல போனலாம், எவனை தப்பக்கம் இழுக்கலாம் என்று இரவும் பகலும் வகை தேடிய யாரதான் முடியும்? இந்த சுவிசேஷத்தை கேட்டு இருதயத்தில் நிரப்பாதவனை தான் அவன் வஞ்சிக்க முடியும். அவனைதான் அவன் விழுங்க முடியும். ஆகவே யார் அப்படி இருக்கிறான், அலைகிறான். அதற்காக கலப்பட சுவிசேஷத்தை சபையிலே சொல்ல சிலரை தூண்டுகிறான். நமக்கு இருக்கிற டெம்டேஷன்லாம் அந்த ஒரே டெம்டேஷன் தாங்க. என்ன டெம்டேஷன்? தேவன் பார்க்கிற விதமாக பார்க்காதபடி நம்மை தடை செய்ய அவன் கொண்டு வருகிற சூழ்நிலை, கொண்டு வருகிற போதனை, கள்ள போதகர்கள். வேற சோதனையே இல்லை. அந்த சோதனையை காத்துக்கொள்ளதான் நமக்கு போக்கு என்ன உண்டு பண்ணிருக்காரா? சுவிசேஷத்தின் மேலுள்ள விசுவாசம் என்னும் போக்கை உண்டு பண்ணி இருக்கிறார். அவன் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. எப்ப மேற்கொள்ள முடியும்? சுவிசேஷத்தை குறித்த அறிவு இல்லை என்றால். தேவன் என்னை எவ்வாறு பார்க்கிறார் அவ்வாறுதான் என்னையும் பார்க்க சொல்லுகிறார். அந்த பார்வை இல்லாத பட்சத்தில் பிசாசுக்கு இரையாவோம், அவனுடைய சோதனைக்கு
மாட்டிக்கொள்வோம் என்று சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய பார்வை, உள்ளான பார்வை, உள்ளான மனிதன் மேலே இருக்க வேண்டுமே உள்ள வெளியுடைய நடைமுறை தோற்றங்கள் அல்ல. அததான் சொல்றாரு, இப்படி பிரசங்கித்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்த. ஆஹா, இது என்ன இப்படி சொல்றாரு, சம்பந்தம் இல்லாம சொல்றாரு. அப்படி ரொம்ப லேசா முடிஞ்சுன்னு நினைக்கிறாரு. அது எப்படி முடியும்? நீ உன்னை வருத்தி 4 நாள் உபவாசம் போட்டு புரண்டு அழுது 3 மணி நேரம் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணி இந்த சபைக்கு போய் அந்த சபைக்கு போய் இவர் தலை மேல கை வச்சு அவர் தலை மேல கை வச்சு இப்படி பண்ணி அப்படி பண்ணி என்ன பூசி ஜெபிச்சு அப்பதானே நல்லாவும். இவருனா ஒரு செகண்ட்ல நல்லாயிடுன்றாரு. சுவிசேஷத்தை இருதயத்துல பதிந்தா போதுன்ற அதுக்கு பைத்தியமாதான் தோணும். இது நான் சொல்லலங்க, பைபிளே சொல்லுது. கெட்டு போறளுக்கு அது நீங்க கெட்டு போறலா ரட்சிக்கப்படலான்னு யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அதுதாங்க தேவ பலன். அதுதாங்க இட்ஸ் God's power. God's power is released not by somebody laying hands on you and praying. பெரிய வரம்பற்ற ஊழியர் அவர் தலைமையில கை வச்சு ஜெபிச்சாரு. அது பவர் என் மேல ரிலீஸ் ஆகுதுன்னு நினைச்சா நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறோம். God's power is in the gospel. அங்க ரோமர் 1:16 அதான் சொல்றாரு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவனுக்கு சுவிசேஷம் தேவ பலனாய் இருக்கிறது. என்ன சுவிசேஷம்? அடுத்த வசனத்திலே சுவிசேஷத்தினால் தேவன் நம்மை நீதிமானாக பார்க்கிறார் என்ற நற்செய்தி வெளிப்படுத்தப்பட்டது. எதற்கு? விசுவாசிப்பதற்கு என்று. அங்கதாங்க பவரே இருக்கு, அங்கதான் பவரே இருக்கு. ஆனா நான் நீதிமான் விசுவாசித்தா வியாதி இல்லாத, பாவம் இல்லாத, சாபம் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடியன்னு நான் பிரசங்கிக்கிறத கேட்டா பைத்தியமா தோணும். அப்படின்னு நான் சொல்லல, வேதவசனம் சொல்லுது. சிலுவை பற்றிய உபதேசம். நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். அது கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு, கெட்டு போறவர்களுக்கு என்ன? நீ உன் கிரியையினால் பிழைப்பான் சொன்னா அவங்களுக்கு சந்தோஷம். நீ என்ன செய்யற அதனால பிழைப்பான் சொன்னா அந்த மூளை அறிவை ஏற்றுக்கொள்ளும். டூ குட் கெட் குட், அப்படிதானே? நல்லது செய்ய நல்லது கிடைக்கும். இங்க நீ அப்படி போதிக்கலையே. இயேசு நல்லதை செய்தபடினால் உன்னுடைய தீயதை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அவர் நல்லதை எல்லாம் உனக்கு கொடுத்து விட்டார். அவர் உன்னுடைய செய்கையை பார்க்கவில்லை, நீ என்ன இருதயத்துல விசுவாசிக்கிற அததான் பார்க்கிறான்னு சொன்னா அது பைத்தியமா தோன்றும். ஆனா அவர் என்ன சொல்றார் பாருங்க, அது ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாய். இட் இஸ் only the God's power, brother. No other way God's power is released. God's power is released only you believe the gospel. சுவிசேஷத்தை கேட்டு இருதயத்தில் வசனம், அந்த சுவிசேஷத்தை அததாங்க சொல்றாரு. ரோமர் 10:17 தான் சொல்றாரு. கேட்பதினால சுவிசேஷம். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, சமாதான சுவிசேஷத்தை சொல்லுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லிட்டு தான் இதை சொல்றாரு. சும்மா எல்லாவற்றையும் கேட்பதனால இந்த சுவிசேஷத்தின் விசுவாசம் நமக்கு வராது. எதை கேட்கிறோமோ, நீ பாவம் செய்தா பாவின்னு கேட்டா அந்த பாவி என்ற விசுவாசம் வரும். நீ பாவம் செய்யும் பொழுது இயேசு செய்த ஒரே கிரியினாலே நீதிமான் என்றதை கேட்டா அந்த நீதிமான் என்ற விசுவாசம் வரும். வியாதியோடு இருக்கும் பொழுது இயேசு நிச்சயமாகவே, ஷோர்லி, நிச்சயமாகவே அவர் என் வியாதியை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ற நற்செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தால் அது என் வாயை விட்டு பிரியாமல், என் கண்களை விட்டு பிரியாமல், என் எண்ணங்களை விட்டு பிரியாமல் இருதயத்திலே ஆழமாக நிரப்பி பதிய பண்ணி விட்டால் அதுவே என் விசுவாசமாக, அதுவே என் வாழ்வில் வெளிப்படும் என்று வேதம் சொல்லுது. அதுதான் சொல்றாரு. ஐயா, வியாதிக்காரனுக்கு போய் சந்திரசிங் இப்படி சொல்றாரு, அவருக்கு அப்படி சுகம் கிடைச்சிச்சுன்னு வேற சொல்றாரு பைல்ஸ் வியாதியில. அதெல்லாம் நடக்கிற காரியமா? அது பைத்தியமாக தோன்றும்.
சுகம் பெறுகிறவனுக்கோ அது தேவனுடைய பலனாக அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறது. நீதிமானாக வாழ்வதற்கு அந்த தேவ பலனை அது கொடுக்கிறது. வெற்றியாக வாழ்வதற்கு சுவிசேஷம் தேவ பலனை விசுவாசிக்கும் பொழுது அவிழ்க்கப்படுகிறது. அந்த வல்லமை அவிழ்க்கப்படுவது எப்பொழுது? தோல்வி வாழ்க்கையை வெற்றியாக, பாவத்தின் வாழ்க்கையை நீதியின் வாழ்க்கையாக, வியாதியின் வாழ்க்கையை சுகத்தின் வாழ்க்கையாக, சாபத்தின் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாக, எல்லாம் குறைவுபட்ட வாழ்க்கையை எவ்வளவு பரிபூர்ணப்பட்ட வாழ்க்கையாக மாற்றுவது சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுது ஒரு வல்லமை. இஸ் காட்ஸ் பவர். உலக வல்லமை அல்லங்க, உலக வல்லமை அல்ல. Gospel power is the greatest power in the whole universe. அந்த வல்லமை அவிழ்க்கப்படுகிறது. அததான் சொல்றாரு, அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்தபடி ஞானிகள், இந்த உலகத்துல ஞானின்றால, பிலாசபர்ஸ், இன்டலெக்சுவல்ஸ், வைஸ்மேன் அப்படின்றால, அவளுடைய ஞானத்தை அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதி இருக்கிறதே. எப்பங்க, எப்ப அவங்க ஞானம் புத்தி அவமாக்கப்பட்டது? சிலுவையில் இயேசு சென்று பாவங்களை ஏற்றுக்கொண்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பும் பொழுது அவங்க ஞானம் எல்லாம் இத ரொம்ப தெளிவா அங்க இதுல சொல்லுவாரு. எழுதப்பட்டதேனா சாரி எழுதப்பட்டதே என்றால் எங்க எழுதப்பட்டுள்ளது? ஏசாயா, அதை எடுத்து படிச்சிருவோம். ஏசாயாவுக்கு வாருங்க, ஏசாயாவுக்கு வாங்க. 29ஆம் அதிகாரம் 13 இருந்து வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் தன் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. எல்லாமே கிரியை தான். இருதயத்துல ஒண்ணுமே உத்தம இருதயமே இல்ல, விசுவாசம் உள்ள இருதயமே இல்ல. எனக்கு பயப்படுகிற பயம், நீ ஆண்டவருக்கு பயப்படணும், உன்னை அடிச்சிடுவாரு, உன்னை வெட்டிடுவாரு, அப்படித்தானே, காலை உடைச்சிடுவாரு, ஆக்சிடென்ட் ஆயிடும், உன் பணம் எல்லாம் இப்படி செலவாயிடும் அப்படின்னு ஒரு பயமுறுத்தி மனிதரால் போதிக்கப்படுகிற பயமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஆதலால், ஆதலால் என்ன பண்றாராம்? இதோ, இதோ என்ன பார், பிஹோல், நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஐயா, அதை ஒருத்தன் விவரித்து சொன்னாலும் உங்களால நம்ப முடியாது. அது ஆபகுக்கு 1:6 சொல்லுவாரு, அப்படித்தானே? இங்க என்ன சொல்ற? இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அப்ப என்ன? அதுதாங்க சிலுவையில் செய்த அதிசயம், அதுதாங்க சிலுவையின் உபதேசம், அதுதாங்க கிறிஸ்துவின் உபதேசம். அப்போ ஞானிகளுடைய ஞானம் கெட்டு புத்திசாலிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இததான் பவுலடிகளார் அங்க எதுல கோட் பண்றாரு? 1 கொரிந்தியர்ல நாம இப்ப கோட் பண்ணுவதை நம்ம படிச்சோம். அதைதான் மேற்கொண்டு காமிக்கிறாரு. எப்பங்க? அதுக்கப்புறம் அழகா சொல்லுவாரு நிறைய காரியம். கொஞ்ச காலத்திலே 17 இருந்து படிச்சு பாருங்க. அக்காலத்திலே, கொஞ்ச காலத்திலே செழிப்பானைய ஆண்டவர் செய்யற ஒரு காரியம், எல்லாம் அவர் செய்யற காரியத்தினால செழிப்பான வயல்வெளியாக நீங்க மாறுவீங்க. கெட்டு போகிறவர்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டாரு. அவங்க காட செழிப்பா இருந்தாலும் அவங்க காடாக மாறுவாங்க. செவிடர் புஸ்தகம் ஏன் விசுவாசிக்கிற ஒரே காரணம், குருடர் வெளிச்சம் பெறுவார்கள், சிறுமையானவர்கள் மகிழ்ந்து பரிசுத்திற்குள் களி, எல்லாம் சுவிசேஷ, கொடியவன் அற்று போவான், சங்கந்தக்கார், எல்லாம் சுவிசேஷம் சுவிசேஷம் அப்படியே சொல்லிட்டு தான் வர்றாரு. ஃபுல்லா அதை படிச்சு பாருங்க. இப்ப நமக்கு நேரம் இல்லை, அது நம்ம திரும்ப கொரிந்தியருக்கு வருவோம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 20 வசனம். ஞானிகளுடைய ஞானம் எங்கே? வேத பாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? ஞானவான்களை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? அததான் முந்தின வசனத்துல சொல்லிட்டார். அவங்க ஞானம் எல்லாம் பைத்தியமானது என்று சொல்லிட்டு தான் இங்க அடுத்த வசனம் சொல்ல பாருங்க. எப்படி என்றால், எப்படி என்றால் அதனுடைய கண்டினியூஷன் தான்.
18 கண்டினியூஷன் தான் 19. அந்தபடி சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறபடி கெட்டு போகிறது. அது வந்து அந்தபடி அது அங்க 19 சொல்லிட்டு, இந்த ஞானி எங்கே எல்லாம் பைத்தியமாக்கல. எப்படி அதை பைத்தியமாக்கினாரு நீங்க என்ன சொல்ல பாருங்க. தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலக ஞானமானது, உலக ஞானம் சுய ஞானம், உலக நீதி சுயநீதி, உலக விசுவாசம் சுய விசுவாசம். அததான் இங்க சொல்ல வராரு. உலக ஞானமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில், அறியவே முடியாது. மனுஷன் சுய ஞானத்துல தேவனை அறியவே முடியாது. ஆவியானவர் ஒருவரால் தான். அததான் அங்க 1 கொரிந்தியர் 12:3-6 வசனங்களை வாசித்து பாருங்க, தெளிவாய் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியான உதவி இல்லாம தேவனை அறிந்து ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணி நாம் ஒரு நாளும் விசுவாசித்து ரட்சிக்கப்பட முடியாது. தேவ ஆவியானவர் தேவை என்பதை சொல்லுகிறார். அதுதான் சொல்றாரு, என்ன உலக ஞானத்துல முடியாது, தேவனை அறிய முடியாது. எவ்வளவுதான் ஞானம் சுய ஞானத்தினால, இது தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானத்தினால்தான் அறிய முடியும் என்று சொல்லுகிறார். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், வெளிப்பாட்டு அறிவு, வெளிப்பாட்டு அறிவு, வெளிப்பாட்டு அறிவு. வெளிப்பாட்டு அறிவு வேணும்னா தியானம், தியானம், தியானம். ஒரு வசனத்தை எடுத்து திரும்ப திரும்ப நமக்குள்ள பேசி திரும்ப திரும்ப நமக்கு நினைப்பூட்டி, அதுதான் தியானம். சும்மா கண்ணு மூடிட்டு உட்கார்றது தியானம் இல்ல. அது உலக மக்கள் ஞானம், வேதத்தின் ஞானம். வேத வசனத்தில் இரவும் பகலும் அதே நினைவாய், அதே சிந்தனையாய், அதே பேச்சாய், அதே பார்வையாய் இருப்பதுதான் தியானம். அதுதான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. தேவ சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற சிலுவை பற்றிய உபதேசத்தினாலே ரட்சிக்கிறது தேவனுக்கு பிரியமாயிற்று. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இட் ப்ளீஸ் காட், இட் ப்ளீஸ் காட் என்னவா, டு சேவ் us from sin, sickness, from defeat, from lack, by எதனால? this foolish doctrine. அவங்க பார்வையில் இது ஃபூலிஷ், அப்படிதானே? பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே என்னை நீதிமானாக்க, என்னை சுகம் பெற, கேன்சர் வியாதியில் இருந்து சுகத்தை பெற, தோல்வியில் இருந்து வெற்றி வாழ்க்கைக்கு வர, எல்லாம் குறைவு என்ற இடத்திலிருந்து எல்லாம் சம்பூர்ணம் என்ற இடத்திற்கு வர செய்வதற்கு தேவனுக்கு பிரியமாயிற்று. இட் ப்ளீஸ் காட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வசனம். தேவனுக்கு பிரியமாய். உலகத்துக்கு அது பைத்தியம். உலகத்துக்கு பைத்தியமாயிருக்கிற சிலுவை பற்றி உபதேசம், கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதினால் எனக்கு வந்த விளைவு என்ற உபதேசம், கிருபையின் உபதேசம், கிருபையின் உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை உலக மக்களுக்கு பைத்தியம். ஆனா இந்த பைத்தியமாய் தோன்றுகிற உபதேசத்தினால, இந்த பிரசங்கத்தினால, இந்த பைத்தியமாய் தோன்ற பிரசங்கத்தை நான் பண்றேன்னு, இதனால பாவிகளை நீதிமானாக வாழ வைப்பது, வியாதி உள்ளவர்களை சுகமுள்ளவர்களாக வாழ வைப்பது, எல்லாம் குறைவுபட்டவர்களை எல்லாம் நிறைவுள்ளவர்களாய், எல்லாவற்றிலும் தோல்வியுற்றவர்களை எல்லாவற்றிலும் எப்பொழுதும் வெற்றியோடு வாழ வைப்பது அவருக்கு பிரியமாயிற்று என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்படுகிறேன் எல்லாமே சோ இஸ் தி சேம் வேர்ட், அப்படிதானே? எல்லாவற்றுக்கும் ஒரே வார்த்தை தான். தேவனுடைய பிரியத்தை பாருங்க. உலகத்திற்கு பைத்தியமாய் தோன்றுகிறது இல்ல, எவ்வளவு பெரிய காரியத்தை. ஐயா, இட் இஸ் பிராக்டிகலி இம்பாசிபிள் ஃபார் a sinner to live a righteous life, for a sick man to be healed without any medication. எப்படிங்க முடியும்? பைத்தியமாய் தோன்ற பிரசங்கத்தை கேட்டு 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 இருதயத்தை நிரப்பி வெளிப்பாடு பெற்று அந்த தேவ ஞானத்தை பெறும் பொழுது தேவ பலன் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அததான் அங்க என்ன சொல்றாரு, பைத்தியமாய் தோன்றுகிற, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே, சிலுவை பற்றிய உபதேசத்தினாலே. ஏன் அவங்களுக்கு பைத்தியமா இருந்துச்சு? அன்னைக்கு
சிலுவை என்பது ஒரு சாபத்தின் அறிகுறி. அவரு ரட்சிக்கிறான்றது அவங்களுக்கு பைத்தியமா இருந்தது. யூதருக்கும் பைத்தியம், கிரேக்கருக்கும் பைத்தியமா இருந்தது. அததான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க, பைத்தியமாய் தோன்றுகிற சுவிசேஷத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை சுகமாக்குவது, நீதிமானாக்குவது, பரிபூரணமாக்குவது, ரூபவதியாக்குவது, சம்பூரண ரூபவதியாக்குவது, ஒரு குறையும் இல்லாதவனாக்குவது, எல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாய் எப்பொழுதும் நிறைவுள்ளவர்களாக்குவது தேவனுக்கு பிரியமாயிற்று. தேவனுக்கு பிரியமாயிற்று. இது இன்னைக்கு ஃபுல்லா நான் என் வாயில சொல்லிக்கிட்டே இருந்தாலே சந்தோஷம் அடங்காது. அதை சொல்லிட்டதா என்ன சொல்றாரு பாருங்க, யூதர்கள் அடையாளத்தை, அவங்களுக்கு சிலுவையில் தொங்கினது அடையாளம் என்ன? சாபத்தின் அடையாளம். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். என்னையா இது, என்னையா இதுன்றான். சிலுவையில் அவர் மரித்தாரா? 3ஆம் நாள் உயிரோடு இருந்துட்டாரா? இவனை நீதிமான் ஆக்கிட்டாரா? இவன் பாவத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரா? இவன் வியாதி எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரா? இவனுடைய நெகட்டிவ் எல்லாம் அவர் எடுத்துட்டு அவருடைய பாசியை கொடுத்துட்டாரா? இது அந்த ஞானத்துக்கு, உலக ஞானத்துக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியல. நாங்களோ இந்த ஞானத்தையும் அல்ல, எதை போதிக்கிறோமா? கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். இதுதாங்க புது உடன்படிக்கையின் ஊழியம். கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம், கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம், கிறிஸ்துவையே நாங்க கேட்கிறோம். அவர் சிலுவையில் செய்ததையே கேட்கிறோம். சுவிசேஷத்தில் வாழ்ந்ததல்ல, அதை விட மேலானது. அதான் சொல்றாரு, மரித்து உயிரோடு இருந்த நற்செய்தி கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம் சொல்லிட்டு, இத கேட்கிறவனுக்கு, யூதனா இருந்தா அவனுக்கு இடரலா இருக்கு, கிரேக்கருக்கு பைத்தியம். அததான் அங்க சொல்றாரு 9ஆம் அதிகாரத்துல. ஏசாயா 9 எடுத்து படிச்சு பாருங்க. சாரி, 8ஆம் அதிகாரத்துல 8:14. அதேதான் இங்கேயும் சொல்றாரு. ரோமர் 9, 30, 31, 33 பார்க்கலாம். அது இடரலும் தடுக்கலுமா இருந்தேன்னு சொல்றாரு யூதர்களுக்கு. அத சொல்லிட்டுதான் கிரேக்கருக்கு பைத்தியம். ஏன்னா ஞானத்தை தேடினாங்க, அடையாளத்தை தேடினவங்களுக்கு இது அடையாளம் இல்ல. ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேட்டாங்க. யோனா தீர்க்கதரிசி அடையாளம்னா அவங்களால புரிந்து கொள்ள முடியல. 3 நாள மீன் வச்சல. இப்ப பாருங்க, அவங்க எடறி போனாங்க. அவங்க எடறி போனதுனால அங்க அதை நான் வாசித்துறேன்னு, ரோமர் 9ஆம் அதிகாரத்தை எடுங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, ரோமர் 9ல 30 நீதியை 30 நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. எப்படி அடைந்தாங்க? சிலுவை பற்றிய உபதேசத்தை கேட்டாங்க, விசுவாசித்தாங்க. ஆனா நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை, அந்த நீதியை அடையவில்லை. என்னத்தினால் என்றால் அதை விசுவாசத்தினால். ஏன் அது அவங்களுக்கு பைத்தியமாக தோன்றினது? தேடாமல் நியாய பிரமாண கிரியையினாலே. இன்னைக்கு அதே பிரச்சனை தான், கிரியையினால தேடுறாங்க. தேவனை பிரியப்படுத்தணும், தேவனுக்கு உகந்த பாத்திரமா இருக்கணும், தேவன் வேதத்தில் சொல்லப்பட்ட பாத்திரமாக தாவீதை போல நான் இருக்கணும், தானியேலை போல இருக்கணும், பவுலை போல. ஐயா, அந்த பாத்திரமாக எல்லாம் மாறணும்னா அவருடைய இருதயம் நமக்கு தேவையாயிருக்கிறது. அந்த இருதயத்தை தான் இயேசு நமக்கு மறுபிறப்பிலே தந்திருக்கிறார். அவர்கள் தேடினார்கள், தேடினதை அடையவில்லை. இடறுதலுக்கான கல்வி. ஏன்? சிலுவை பற்றிய உபதேசம் அவளுக்கு இடறுதலாய் இருந்தது. அததாங்க ஏசாயா 8:14, இடறுதலுக்கான கல்லையும் தவறுத கண்மலையும் சீயோனிலே வைக்கிறேன் என்று அந்த 8:14 அங்க கோட் பண்றதை பார்க்கிறோம். அதேதான் இங்கேயும் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், நாங்களோ கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பிரசங்கிக்கிறோம். அவர்கள் யூதருக்கு என்ன பண்றாரு? இடரலா இருக்கிறார். சொல்லிட்டதான், யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து 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 கிறிஸ்துவை பற்றிய செய்தி, சுவிசேஷம், சிலுவை பற்றிய உபதேசம், கிறிஸ்துவின் சாட்சி தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறது. தேவ பலன் அதுதான், தேவ ஞானம் அதுதான்.
அந்த தேவ ஞானத்தை பிரசங்கிக்கத்தான் நமக்கு அனுப்பி இருக்கிறாரு. தானியேலை பார்த்து சொன்னாங்கல்ல, தேவரின் ஞானம் உனக்கு இருக்கிறதுன்னு. யோசேப்பை பார்த்து சொன்னாங்கல்ல, தேவனின் ஞானம் உனக்கு இருக்கிறதுன்னு. அதே தேவ ஞானத்தை தான் நமக்கு இப்போ கொடுத்திருக்காரு. அவரே நம்முடைய தேவ ஞானம் அப்படின்னு என்ன? அந்த ஞானம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அததான் அந்த 30ல சொல்றாரு. அவரே நமக்கு ஞானமானமானா அவருடைய ஞானம் தான் நம்முடைய ஞானம். விசுவாசிக்கிறவனுக்கு அவருடைய பலன், அவருடைய பவர் நம்முடைய பவர், அவருடைய விஸ்டம் நம்முடைய விஸ்டம். விசுவாசிக்க இதை போதித்தா போதும். அததான் இங்க என்ன சொல்றார் பாருங்க. தேவனுடைய பைத்தியம். திருப்பியும் இந்தபடி, இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா முந்தின வசனத்தோட இந்தபடி எப்படி எனில் அந்தபடி அப்படிதான் 19ல அந்தபடி சொன்னாரு, 21ல எப்படின்றாரு, 25ல இந்தபடி. கிறிஸ்துவே விசுவாசிக்கிறதுனால, கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டபடினால, கிறிஸ்துவுடைய ஞானம் என் ஞானமானபடினால தேவ ஞானமும் தேவ பலமுமாய் எனக்கு இருக்கிறார். அதுதான் சொல்றாரு. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. ஐயா, இது அவன் பைத்தியம் நினைச்சான். அதுதான் என் ஞானம் என் வாழ்க்கைய அற்புதமா மாற்றினது. அது பலவீனம்னு யோசித்தான். அதுதான் எனக்கு பலனை என் வாழ்க்கைய அற்புதமா மாற்றினது. அதுதான் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். வல்லவர் அநேகர் இல்லை. வரிசையா சொல்லிட்டு போறாரு. நேரம் இல்லை, டைம் ஆயிடுச்சு. நான் எல்லாம் நீங்க வாசித்துருங்க. இல்லாதவை யாரு? பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தை யாரு விசுவாசித்தவங்க? விசுவாசித்தவங்க அல்ல, ஞானம் உள்ளவங்க, பலம் உள்ளவர்கள் அல்ல, எல்லாம் இருக்கிற ஒன்றும் இல்லாதவங்க. அவங்களதான் எல்லாமா மாத்திட்டான்னு சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாரு, இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பயிலும் பெருமை பாராட்டக்கூடாது. ஒருவேளை உன் கிரியையினால நீ உபவாசம் பண்ணி இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணி இப்படி குட்டிகாரணம் போட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி வேதத்தை மனப்பாடமா கரைச்சு குடிச்சு ஒப்பிச்சு எல்லாம் பண்ணி தசம பாகத்தை நான் 90% கொடுத்தேன்னு சொல்லி இன்னும் என்னென்னலாம் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணி நீ பெற்றுட்டா மகிமை யாருக்கு போகும்? உனக்கு தான்டா போகும். அது நான் விடமாட்டேன். என் மகிமை யாருக்கும் கொடைன்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு பாருங்க. பெருமை பாராட்டாதபடிக்கு அதை செய்தார். அந்தபடி, திருப்பியும் அந்தபடி, அந்தபடி, எந்தபடி? கிறிஸ்துவே ஞானமானார். எப்படி? சுவிசேஷம். அது முதல்ல சொல்றாரு. அவரே நமக்கு தேவ மரணம் தாவம் 24ல சொல்லிட்டாரு, 18ல சொல்லிட்டாரு, 21ல தேவனுக்கு பிரியமாயிற்றுன்னு சொல்லிட்டாரு, 24 வரும்போது கிறிஸ்துவே தேவ பலனும் தாவ ஞானமானார்னாரு. எந்தபடி? பெரிய பெரிய ஞானம் உள்ளவனை பலம் உள்ளவனை தெரிந்து கொள்ளல. ஒன்னும் பலம் இல்லாதவனை பலவானாக்குனாரு, ஞானம் இல்லாதவனை ஞானமாக்குனாரு. அப்படி பண்ணும்போதுதான் ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாக்குனாரு. அப்படி பண்ணும்போதுதான் அடிமை ஜெயில இருந்தவனை கொண்டாந்து தேசத்தை ஆள வைத்தாரு. அப்படி பண்ணும்போது தாங்க தேவ ஞானம் மகிமைப்படும். இது மனுஷரால் வந்ததல்ல, தேவனா. ஒரு ஞானம் உள்ளவனை ஞானவனாக்கி பாபிலோன் அரண்மனையில ஆளுகை செய்ய வச்சா மகிமை தேவனுக்கு போகாது. தானியேலுக்கு போயிருக்கும், யோசேப்புக்கு போயிருக்கும், தாவீதுக்கு போயிருக்கும். ஆனா தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை எல்லாம் பாருங்க. கிதியோனை பாருங்க. எல்லாமே சிறுவன். ஈவன் சவுலோட அவன் சிறுமை எளிமையானு சொல்லும் போதுதான் தெரிந்து கொண்டாரு. பெரிய ஆளு நினைக்கும் போது யாரையும் அவர் தெரிந்து கொள்ளல. அதான் அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, மேன்மை பாராட்டுகிற மேலாட்டத்தக்கதாக தேவனால் கிறிஸ்துவே, ஐயா, இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை விசுவாசிக்கிறதுனால கிறிஸ்துவே நமக்கு எல்லாவும் ஆனார் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சது இன்னைக்கு முடிக்கணும். 2வது ஆரம்பிச்சு விட்டுறேன். தேவனுடைய பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்பாவதோடு ஞானத்தோடு அறிவிக்கிறனாக வரவில்லை. இன்னைக்கு சில பேர் அது மாதிரிலாம் அறிவிச்சாங்க. இப்ப பாருங்க, பில்லிகிராமும் சுவிசேஷம் சொன்னாரு, ரவி ஜகரியாசும் சுவிசேஷம் சொன்னாரு. ரவி ஜகரியாஸ் இன்டலெக்சுவல டச் பண்றாரு. நாங்க முடிவை பாருங்க. எனக்கு அதுதான் நான் யோசித்து பார்ப்போம். See the end result. இன்டலெக்சுவல டச் பண்ணாரு, இன்டலெக்சுவலா பிரசங்கம் பண்ணாரு. ஆனா சுவிசேஷத்தை இன்டலெக்சுவலா பிரசங்கம் பண்ணக்கூடாதுங்க. பில்லிகிராம் ரொம்ப சிம்பிளா பண்ணாரு. கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. போராடலாம். அதேதாங்க சபையிலும் கோடிக்கணக்கான மக்கள் அற்புத வாழ்க்கை வாழுறாங்கன்னா சில சபையில
நல்லா செழிப்போட வாழ்றாங்கன்னா காரணம் என்ன? அந்த சுவிசேஷம், செழிப்பின் சுவிசேஷம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இன்னொரு கூட்டம் அது தப்புடா பிசாசின் உபதேசம் சொல்லி தரித்திரத்துல வாழ வச்சுட்டாங்க சபைய. ஆண்டவர் சிலுவைக்கு சென்றது சாபத்தை ஆசீர்வாதமாக்க. இவங்க சாபத்தை போதித்த அவன் சாபத்துல இவன் ஆசீர்வாதத்தை போதித்தவன தவறான உபதேசம் சொல்லிட்டாங்க. ரிசல்ட்ட பாருங்க, ரிசல்ட்ட பாருங்க. சபையில சுகத்தை குறித்து தழும்புகளால் குணமான சுகத்தை சிலுவையின் சுகத்தை குறித்து பிரசங்கம் பண்ணா வியாதி உள்ளவன் இருப்பானா? கென்யான் சொல்றாரு அவர் சபையில அப்போ 2000 பேர் இருந்தாங்களாம். 1950ஸ்க்கு முன்னாடி நான் சொல்றேன். 30s 40ஸ்ல ஒருத்தனுக்கு ஒரு தலைவலி கூட வரலையா? ஏன்? இவர் இதுதான் அவருடைய மெயின் டாக்டர். இப்ப சில சபையில செழிப்பின் உபதேசம் மெயினா இருக்க மாதிரி இவர் மெயின் டாக்டரே ஹீலிங் தான். ஒருத்தன் இல்லைன்றாரு. நியூ கிரியேஷன் ரியாலிட்டிஸ போதித்தவர் அவர்தான். அவர்கிட்ட தான் கென்னத்திக்கின்னு அப்புறம் தான் எல்லாருக்கும் அந்த வெளிப்பாடு வந்தது. நான் ஏன் சொல்ல வருகிறேன்? சிறந்த நயவசனிப்போடு எதுவுமே பிரசங்கிக்க தேவையில்லைங்க. சிம்பிளா இயேசு என்ன செய்தார், அவருடைய கிரியையினால் என்னவாய், அதுதான் சொல்றாரு. அது சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி, ஏன் சிலுவையில் அறையப்பட்ட உபதேசத்தினாலே ரட்சிக்கிறதற்கு அவருக்கு தேவ பலத்தை ரிலீஸ் பண்ணி அவங்களை ரட்சிக்கிறதுக்கு பிரியமாயிருந்தது சொன்னனால அவரையே அன்றி, சுவிசேஷத்தையே அன்றி, சிலுவை பற்றிய உபதேசத்தையே அன்றி, கிறிஸ்துவின் சாட்சியை பற்றியே அன்றி, தேவனுடைய சாட்சியை பற்றியே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தானும் அறிய வேணாம், மற்றவர்களுக்கும் அறிய வேணாம். அதனால மற்ற காரியங்கள் இல்ல, இது ஒண்ணுதான் அறியணும். அறிய வேண்டியது ஒன்றே ஒன்று, சுவிசேஷத்தை பற்றி தான். அறியாதிருக்க தீர்மானித்தேன். நல்லா பாருங்க, நான் எப்படி வந்தேன். கொரிந்தில வரக்கு முன்னால என்ன கல்லால அடிச்சு வரட்டி வந்தேன். பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள்கிட்ட வந்தேன். ஆனாலும் சுவிசேஷத்தை சொன்னேன். ரிசல்ட்ட பாருங்கன்றாரு. என் பேச்சும் என் பிரசங்கமும் இல்ல, என்ன சொல்றாரு? நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் என்னுடைய மனுஷ ஞானத்தினால் அல்ல. ரொம்ப வசனிப்போட பேசினிப்பே உலக ஞானத்துல உங்களுக்கு ஒரு கதையை சொல்லி அந்த கதை மூலமா அப்படியே உங்களுக்கு திணிச்சா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படியெல்லாம் நான் பண்ணல, கதையெல்லாம் சொல்லல, கட்டுக்கதையெல்லாம். நான் சொன்னதெல்லாம் இதுதான், சிலுவை பற்றிய பிரசங்கம் தான். என் பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும். எப்பங்க ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படும்? சுவிசேஷத்தை சொன்னாதான் அவர் சாட்சி கொடுப்பாரு. கதைக்கெல்லாம் சாட்சி கொடுப்பாரா? கட்டுக்கதைக்கெல்லாம். சுவிசேஷத்தை சொல்லுகிறாரு. உங்க நயவசனிப்பு அல்ல, அததான் சொல்றாரு. மனுஷ ஞானத்திலும் அல்ல, நய வசனிப்பிலும் அல்ல. சுவிசேஷத்தை சொல்லும் போது ஆவியானுடைய பலத்தினால் அது உறுதி. அதுதான் சொல்றாரு. அதிலே பலம் ரிலீஸ் ஆகிறது. என்ன பலம்? ஆவியின் பலன். அது தேவ பலன் என்றால் ஆவியின் பலன். அது தேவ ஞானம் என்றால் ஆவியானவருடைய ஞானம். அதுதான் சொல்றாரு. அப்படி இருந்தும் தேவ ஞானத்தை பேசுகிறோம். ஞானத்தை பேசணும், உலக ஞானத்தை பேசல. சொல்லத்தான் சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, இப்பிரபஞ்சத்தின் பிரபான ஞானத்தை அல்லன்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு. அந்த அதிகாரம் ஃபுல்லா படிக்க நமக்கு நேரம் இல்லை, நீங்க வாசித்து பாருங்க. தேவன் ஞானத்தையே பேசுகிறோம். அப்படின்னா என்ன? சிலுவை பற்றிய சுவிசேஷத்தையே பேசுகிறோம். அதுதான் உலக தோற்றத்திற்கு முன்பே தேவன் மறைக்கப்பட்டது ஆயத்தமாக்கின ரகசியம், சுவிசேஷம். அதுதான் அங்க கொலைசீர் 1ஆம் அதிகாரத்தை சொல்லுது பாக்குறோம். இந்த ஜனங்க அறியாதனால தான் சிலுவையில் இருந்தாங்க. அதை சொல்லிட்டு தான் எழுதி இருக்கிறபடி என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நமக்கு தோன்றல. இந்த சுவிசேஷம் தான் நமக்கு அறியும்படிக்கு இந்த ஆவியானவர் மூலமா இந்த தேவ பலன் தியானிக்கும் பொழுது ரிலீஸ் ஆகுதுதான் சொல்றாரு. இத போதிங்க, இதை கேட்கட்டும், ஆவியானவர் அவர்களுக்குள்ள சாட்சி கொடுப்பாரு.
அதுதான் அவங்க ஆயத்தம் பண்ணி நான் அனுபவிக்க முடியும்னு சொல்றாரு. அததான் 13 திரும்பவும் சொல்றாரு பாருங்க. அவைகளை எவைகளை சுவிசேஷம் சொல்லுபவைகளை. இங்க என்ன சொல்றாரு? தேவனால் நமக்கு இலவசமாக சிலுவையின் பராய சித்தத்தினால் அருளப்பட்டவைகளை மனுஷர் பேசுகிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளால் பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு, சுவிசேஷம் ஆவிக்குரியது, கட்டுக்கதைகள் ஆவிக்குரியதல்ல, பேசி சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அதுக்குதான் அவர் சாட்சி கொடுக்க முடியும். நியாயப்பிரமாணத்துக்கு அவர் சாட்சி கொடுக்க மாட்டாருங்க. சுவிசேஷத்துக்கு சாட்சி கொடுப்பார். ஜென்ம சுவாப மனுஷன் அவளை அறியான் அதெல்லாம் சொல்லிட்டு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் ஞானம், கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் பலன் இருக்கிறது என்று முடிக்கிறார். நல்லா யோசித்து பாருங்க. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார். புதிய உடன்படிக்கையின் மக்களாய் இருக்கும்படி புது சிருஷ்டியாக நம்மை தெரிந்து கொண்டார். நாம் கேட்க வேண்டிய செய்தி என்ன? நாம் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? புது உடன்படிக்கையின் நற்செய்தி, சுவிசேஷம். சுவிசேஷம் தேவ பலனாய், தேவ ஞானமாய் இருக்கிறது. கெட்டுப்போர்களுக்கு பைத்தியம், வெற்றி பெறுகிற, ஆசீர்வாதத்தில் வாழ்கிற, சுகத்தில், நீதியில், பரிசுத்தத்தில், பரிபூரணத்தில் வாழ்கிறவர்களுக்கு சுவிசேஷம்தான் தேவ பலன். சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன் தான் இந்த பரிபூரணத்துல வாழ முடியும் என்று சொல்லுகிறார். அப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன? கிறிஸ்துவை அன்றி, சுவிசேஷத்தை அன்றி, தேவனை பற்றிய சாட்சி அன்றி வேறொன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன் என்று சொல்லுகிறார். எது தேவனுக்கு பிரியமாயிற்று? பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே, உபதேசத்தினாலே ரட்சிக்கிறதற்கு, தேவ வல்லமையை அவிழ்ப்பதற்கு தேவனுக்கு பிரியமாயிற்று. It pleased God to save through hearing gospel. அதுதான் சொல்றார். No other way. பைத்தியமாய் தோன்றுகிற, பைத்தியமாய் தோன்றுகிற, ஃபூலிஷா தோன்றுகிற, இங்கிலீஷ் அப்படிதான், ஃபூலிஷா தோன்றுகிறது. அதனாலதான் அவர் செய்கிறாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனாலதான் பவுலுடைய சொல்றாரு, வேற எதையும் அறியாதிருக்க உங்களுக்குள்ளே நான் தீர்மானித்தேன் என்று சொல்லுகிறார். நாமும் அந்த தீர்மானம் எடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மத்தியான வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில நீங்க எங்களோடு பேசினது, நாங்க புதிய உடன்படிக்கையின் புத்திரராய் இருக்கிறபடினால், புதிய உடன்படிக்கையிலே நாங்கள் எதை கேட்க வேண்டும், எதை பேச வேண்டும் என்ற உறுதியான ஒரு தீர்மானம் எடுக்க எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. பவுலடிகளார் போல நாங்களும் உமக்கு ஆண்டவரே ரட்சிக்க, எங்களை சுகமாக்க, எங்களை வெற்றியாக்க, எங்களை பரிபூர்ணமாக்க, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தின் மூலமாய் நடப்பிக்க பிரியமானபடியினால நாங்கள் அதே அன்றி வேறொன்றையும் அறியாதிருக்க தீர்மானிக்கிறோம் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் இந்த வார்த்தைகளோடு எங்களோடு தொடர்ந்து பேசுங்க ஆண்டவரே. நாங்க நடைமுறை வாழ்க்கைக்கு செல்வதற்கு முன்பாக இந்த சுவிசேஷத்தின் சத்தியம் அன்று கொரிந்து சபையிலே ஸ்திரப்பட்டபடியினால், கிறிஸ்துவை பற்றிய சாட்சி அவர்களிலே ஸ்திரப்பட்டபடியினால் எல்லாவற்றிலும் சம்பூரணமுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று வாசித்தோம் ஆண்டவரே. நாங்களும் அவ்வாறு சுவிசேஷத்திலே ஸ்திரப்பட்டு சம்பூரண வாழ்க்கை வாழ உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.